இவர் தாங்க நம்ம ஹீரோ விஷாந்த், எங்கள் படத்தோட 4வது ஹீரோ. மீதி 3 பேரும் என்ன ஆனாங்கன்னு கேட்குறீங்களா? எங்களுக்கு ஓஇ கிளாஸ் இருக்குது, பங்க் பண்ண முடியாது, எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு ஓடி போயிட்டாங்க. படத்தை இப்போ ட்ராப் பண்ணலாமா இல்லை அப்புறம் ட்ராப் பண்ணலாமான்னு யோசிக்கிறப்போ தாங்க இவர் ஃபிக்ஸ் ஆனார். ஹலோ, எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடா. எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? உள்ளே நுழைஞ்சோடனே தெரிகிற மாதிரி தான் உட்காந்துருக்கேன். வாங்க. யா, இதோ இருக்காண்டா. இவங்க தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் 1, ஃப்ரெண்ட் 2. நம்ம ஹீரோவோட ஆறாப்புலேருந்து ஒன்றா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் உங்களுக்கு பேரும் இல்லை பேரும் இல்லை. கல்ட்ராடே சவுட்டு பிள்ளை. VISH. டேய், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டு எங்களுக்கு முன்னாடி இன்ஜினியர் ஆகலான்னு பார்க்குறேன் நீ. இவ்வளோ லேட்டாக வந்தால் இன்ஜினியர் என்ன கொத்தனாராகவே ஆக முடியாது. கவுண்டராமா. என்னடா, முதல்ல போய் ஃபார்ம் வாங்குற வழியை பாருங்கடா. பொறுமையாக போகலான்டா. என்னடா அவசரம்? என்னடா லுக்கு கோங்கிறேன். வாடா, ஓவரா கத்துறான் போகலாம். நீ வா மச்சி, இவனுங்க எப்பயுமே அப்படி தான். ஆமாம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கடையில் கிடையாது? உனக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியுமா? இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் ஸ்வேதா. படம் கமிட்டான அணிலேருந்து ஜகா வாங்காத ஒரே ஆள் இவ தான். லாஸ்ட் ஓவரில் தோனி சாம்பார் ஒரு ஷாட்டு. ஃபர்ஸ்ட் இயர் ஓரியன்டேஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க, அது எங்கன்னு தெரியுமா? ஜேவிசியில் நடக்குது. அது எங்கே இருக்குது? நானும் அங்கே தான் போகிறேன். வரீங்களா? சரி, ஓகே. டேய், என்னடா அவன் பொண்ணு கூட்டது பூனைக்குடி மாதிரி போகிறான். விடு, சோத்தில் வெஸ்ட் வச்சிடலாம். டே மச்சான், டைம் என்ன? டைமா? இப்போ தான் நாங்கள்லாம் உனக்கு கணக்கு தெரியுறோமா? என்ன மச்சான்? என்ன நொண்ணா மச்சான்? 46, 47, 47, எஸ் சார். 48, ஆயஷா 46, 47, 47. எஸ் மேம். என்னது மேடமா? 48. 4வது நாளும் ஹீரோவை கிளாஸ்லேயே தேடினா இருப்பாராங்க. காலேஜில் அப்புறம் கேன்டீன்லாம் எதுக்கு இருக்குது? டேய், உனக்கு என்னடா வேணும்? ஏதாச்சும் வாங்க மச்சான். கொடு கொடு. 2 ஐஸ் டீண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. மச்சான், கிளாஸை பங்க் அடிக்கலாமா? பங்கு? டேய், எத்தனை பேர் தான்டா பங்க் அடிப்ப? போனவரே பங்கு. ஒழுங்குமுறையாக அவட கிளாஸ் போகலாம். வா மச்சான், சும்மா பங்க் அடிப்போம். டேய், ஆல்ரெடி 4 பங்குடா. ஓட கிளாஸ் போகலாம். வா மச்சான். புரிஞ்சுடா, முடிவு பண்ணிட்ட. வா போகலாம். கண்ணிலே காதலை சொல்ல நீ வெட்கப்பட்டு தோளை சாயும்.
சொல்ல நீ வெக்கப்பட்டு தோளை சாய. ஏய் என்ன பண்ணுற? தூங்குறான். என்னடா மச்சி உன் கதைக்கு நான் கிளைமேக்ஸ் சொல்கிறேன். நீ மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ணுவேன், ஏன் அந்த பொண்ணோட பாதி வேலை நீ தான் பண்ணணும். ரெக்கார்டு எழுதணும், இடி ஷீட் வரையணும். அவன் சொன்னான்னு வை, அதெல்லாம் நான் பண்ணித்தரேன்னு வீராப்பா வாங்கிட்டு வந்துட்டு எங்ககிட்ட தான் கொடுப்பேன். அவனை குன்றுவான் அந்த மாதிரிலாம் பண்ணினான். டேய் இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். நீ லவ் பண்ணுற பொண்ணு எப்படி எங்களுக்குலாம் இன்ட்ரோ ஆகிடும். உங்களுக்குள்ளே ஏதாவது நாளைக்கே சட்டை வந்துச்சுன்னா வச்சுக்கேன், அந்த பொண்ணு எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி அழுகும். நீ இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணி கதறிக்கிட்டு இருப்ப. சரி இதெல்லாம் தாண்டி நான் அவங்கள சேர்த்து வைக்கிறேன்னு வச்சுக்க, ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கேரக்டர் இருந்தே மாதிரி நீ வாட்டுக்கும் போய்ட்டுரு. எல்லாத்துக்கும் மேலே அவகிட்ட ஓங்கேத்த காமிக்க அவள் ஓன் பர்ஸை காலி பண்ணது பத்தாதுன்னு எங்கள் பர்ஸையும் சேர்த்து காலி பண்ணுவ பாரு. பர்ஸை தான் காலி பண்ணுறேன்னு பார்த்தா அவளுக்கு ஃப்ரீ வர்றப்பெல்லாம் நீ பங்க் பண்ணிட்டு போயிட்டு அந்த வரைக்கும் எங்களை ப்ராக்சி போட சொல்லுவ பாரு. அங்கே போய் இதெல்லாம் மீறி உங்கள் லவ்வை நாங்கள் வாழ வச்சா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரேக்கப் பண்ணிட்டோன்னு சொல்லி நிற்ப. இத்தனை நாள் நாங்கள் எடுத்த ரிஸ்கெல்லாம் புஸ்க்குன்னு போயிடும். டேய் இந்த நைட்டு பூரா ரூமில் லைட்டு போட்டு படிக்கிறான் பாரு, அவனோட கூட ரூம்மேட்டாக இருந்துடலாம். ஆனால் அந்த லவ் பண்ணுறவனை மட்டும் ரூம்மேட்டாக இருவே முடியாது. என்னடா அவ்வளோதானா நம்ம நட்பு? அவ்வளோதான்டா. அந்த வார்த்தைகளை தீய வைக்க என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தானே எனக்கு முக்கியம். டேய் ஃபர்ஸ்ட் டே ஓரியன்டேஷனில் ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுப்பாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஓரியன்டேஷன் எங்கே நடக்குதுன்னு தெரியுமா? ஜேவிசியில். அது எங்கே இருக்குது? நானும் அங்கே தான் போகிறேன், வாங்களேன். சரி ஓகே. சொன்னா எவன் கேட்குறான்?